ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஊர் பொண்ணு ஒருத்தங்க ஃபோன் பண்ணாங்க. அவங்க பிரச்சனை என்ன, என்ன அவங்க ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றத பத்தி சொன்னாங்க. கேட்கறதுக்கே உண்மையிலே மனசு கஷ்டமா இருந்தது. இந்த காணொலி பாக்குற நீங்க யாராவது இந்த கேர் கிவிங் ஜாபுக்கு ஜப்பானுக்கு வரீங்க அப்படின்னா ரொம்ப உஷாரா இருங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உள்ள வாங்க. என்னன்னா அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. இன்ஜினியரிங் முடிச்சவங்க இந்த கேர் கிவிங் ஜாப் உள்ள வரணும்ன்ற அவசியமே கிடையாது. ஆனா என்ன இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஜப்பானுக்கு வரணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ஸ்கூல்ல போய் சேர்ந்து படிச்சிருக்காங்க. அப்படி படிக்கும்போது என்ன இருக்கு, அங்க நிறைய பேர் இந்த கேர் கிவிங் ஜாப்காக இந்த SSW ஸ்பெசிஃபைடு ஸ்கில்டு ஒர்க்கர் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ஒரு ப்ரோக்ராம் மூலியமா நிறைய வேலை வாய்ப்புகள் ஜப்பான்ல இருக்குது. அதுல ஒண்ணுதான் இந்த கேர் கிவிங் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்பு. அதாவது கேர் கிவிங்ன்றது என்னன்னா ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்கள்ல இங்க வயசானவங்க முதியோர்கள் வந்து ரொம்ப அதிகமா இருப்பாங்க. ஏன்னா ஜப்பானை பொறுத்த வரைக்கும் நானே பலமுறை சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரு ஏஜிங் பாப்புலேஷன். சோ முதியோர்கள் அதிகமா இருக்கிற காரணத்தினால அவங்கள பாத்துக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கேரளால இருந்து நிறைய பேர் இந்த கேர் கிவிங் ஜாப்ஸ்க்கு வந்து ஜப்பானுக்குள்ள வராங்க. சோ அந்த மாதிரி என்ன இருக்குன்னா இந்த ஒரு பொண்ணு போயிட்டு ஜப்பானிய மொழி படிக்கும்போது நிறைய பேர் இந்த SSW ப்ரோக்ராம்ன்றதை எழுதி அது மூலியமா ஜப்பானுக்கு ஒரு பேட்சா உள்ள வந்து இருக்கிறத அவங்க பாத்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா ஜப்பானுக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் வந்துடணும், வந்துட்டு இங்க எதனா நம்ம வேலையை மாத்தி நம்ம தேடி நம்ம எதனா ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவங்க N5 அப்படின்ற ஒரு லெவல், அதுக்கப்புறம் N4 கூட முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த ஒரு லெவலை முடிச்சுட்டு SSW உடைய ஒரு எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்கு. அந்த எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணாதான் உள்ளுக்குள்ள வந்து வர முடியும். அதை கிளியர் பண்ணிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, சரி எப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஜப்பானுக்குள்ள வந்துடலாம், அதுக்கப்புறமா நம்ம என்ன வேலை தேடிக்கலாம் அப்படின்னு தான் அவங்க முடிவு பண்ணி வந்திருக்காங்க. அங்க இருந்து கிளம்பும் போது இந்த கேர் கிவிங் ஜாபுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 5-6 பேர் இருப்பாங்க, அவங்கள வந்து நீங்க பாத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லி அமைச்சிருக்காங்க. தெளிவான தகவல்கள் வந்து நிறைய பேர் வந்து கொடுக்கறது இல்ல. ஒரு சில கம்பெனிகள் வந்து கொடுக்குறாங்க, ஒரு சில கம்பெனிகள் கொடுக்கறது இல்ல. அதனால கம்பெனியை நான் குறை சொல்லவும் விரும்பல. அங்க இருந்து வர பசங்க எப்படின்னா நம்ம ஜப்பானுக்குள்ள வரணும், எதனா ஒரு வெளிநாட்டுல போயிட்டு எதனா ஒரு 10 ரூபா சம்பாதிச்சிட முடியாதா அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் அவங்களும் வந்து உள்ள வராங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டாங்க, உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இங்க 25 பேர் இருக்காங்க, அவங்கள வந்து பாத்துக்கணும். காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சா நைட்டு 8-9 மணி வரைக்கும் வேலை இருக்குது. ஆனா ஜப்பானை பொறுத்த வரைக்கும் 8 மணி நேரத்துக்கு மேல நீங்க வேலை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவர் டைம் அப்படின்றது கொடுப்பாங்க. ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த கேர் கிவிங் ஜாப்ன்றது நான் இது வரைக்கும் 3-4 பொண்ணுங்களை பாத்திருக்கேன். கண்ணுக்கு முன்னாடி அவங்க கண்ணீர் விட்டதை நான் பார்த்து உண்மையிலேயே மனசு ரொம்ப வருத்தப்பட்டேன். நான் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க, அதாவது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இதே கேர் கிவிங் ஜாபுக்கு வந்தவங்க, எனக்கு வேலையே வேணாம், என்ன ஆளை விட்டா போதும், நான் ஓரளவுக்கு சம்பாரிச்சிட்டேன், இனிமேட்டையும் வந்து இந்த ப்ரெஷர்ல இருக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்க சொன்ன ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேர் கிவிங் இந்த வயசானவங்க தானங்க இருக்காங்க, அவங்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க கிட்ட வந்து பேசுறதா இருக்கட்டும், அங்கங்க தொடர்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இவங்க வந்து ஃபேஸ் பண்றாங்க. ஹராஸ்மெண்ட், பேஷண்டால ஏற்படக்கூடிய ஹராஸ்மெண்ட், இதை ஒண்ணுமே வெளியில போய் சொல்லி கூட முடியாது. யாருக்கிட்ட போய் சொல்லுவாங்க, என்கிட்ட ஃபோன் பண்ணி அழுவாங்க. நான் என்ன சொல்றேன், அவங்களுக்கு எதனா ஒரு ஆறுதல் தேத்தி தான் வந்து விட முடியும். அந்த மாதிரி இந்த பொண்ணு வந்துட்டாங்க. வந்துட்டு இவங்களால வந்து வெளியில போயிட்டு வேலை தேடணும் அப்படின்னா கூட இவங்களுக்கு டைமே கிடைக்கல வெளியில போய் வேலை தேடுறதுக்கு. அதுக்கப்புறம் ஜப்பானிய மொழி படிக்கலாம்னு பார்த்தாலும் அதுக்குமே வந்து வாய்ப்புகள் இல்லாம இருக்குது. என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன்னா, ஏமா உங்களுக்கு அப்படி எதனா பிரச்சனை இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க வந்து ஒரு 2-3 மாசம் நீங்க வேலையை வந்து விட்டுடுங்க. விட்டுட்டு கூட நீங்க பொறுமையா இந்த SSW விசால இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியா வந்து இன்ஜினியரிங் விசாக்கு வந்து மாத்திக்க முடியும். நீங்க எதுக்குமா இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்து இந்த ஒரு SSW ப்ரோக்ராம் மூலமா இருக்கீங்க, இது யாருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நர்சிங் படிச்சிருக்கிறவங்களுக்கு இல்ல +1 +2 முடிச்சிருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு. இது எதுக்குமா நீங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பண்றீங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு வேற எதனா ஒரு வேலை வாய்ப்புக்கான ஒரு ஐடியா வந்து என்னால முடிஞ்ச தகவல்களை வந்து அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். சோ அதனால தேவையில்லாம இந்த கேர் கிவிங் ஜாபுக்குள்ள நீங்க வரீங்க அப்படின்னா இன்ஜினியரிங்லாம் படிச்சுட்டு இந்த ஒரு ஜாபுக்குள்ள தயவு செஞ்சு வராதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபேமிலியில 1000 கஷ்டம் இருக்கலாம், அது ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பிரச்சனை. அதனால நான் வந்து 100% வராதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா யாருக்கும் என்னால வந்து இந்த தகவல் கொடுக்க முடியுமா கட்டி காசு கொடுத்து உதவுற அளவுக்கு எனக்கு பெரிய வருமானம் கிடையாது. ஓகேங்களா? அதனால நீங்க இந்த ஜாபுக்குள்ள வரீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. இங்கேயுமே வந்து பேஷண்ட்டுங்க ரொம்ப அக்ரெசிவா நடந்துப்பாங்க. ஜப்பானுடைய மறுமுகம் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த வயசானவங்க இவங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னா கூட போய் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துப்பாங்க. கொரோனா பீரியட்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா 40-45% ஆஃப் த பெட் ஆக்குபன்சி ஆல்ரெடி இவங்களாலேயே ஃபில் ஆயிருக்குது, வயசானவங்களாலேயே. சோ வயசானவங்களை நான் குறை சொல்ல விரும்பல. அவங்க வந்து ஜப்பானை பொறுத்த வரைக்கும் மென்டல் பிரஷர்ல இருக்காங்க. சிங்கிளா இருப்பாங்க, கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க, இல்ல வீட்டுக்காரங்க இறந்திருப்பாங்க, இல்ல பொண்டாட்டி மனைவி இறந்திருப்பாங்க. அந்த மாதிரியான ஆட்களுக்கு எல்லாம் இவங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்ல. அதனால என்ன பண்றாங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல வந்து வரதான் இவங்களுடைய ரெகுலர் வேலையா இருக்குது. இங்க அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியல அப்படின்றதுனால இருக்கிற இந்த மாதிரியான அவங்களுக்கு பணி செய்யக்கூடிய பணியாட்களை இந்த மாதிரி சித்திரவதை பண்றதுலாம் வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஜப்பானுக்குள்ள. இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு நீங்க வரணும் அப்படின்றதுக்காக இந்த காணொலி பதிவேற்றம் செய்யறேன். தயவு செஞ்சு இந்த ஒரு காணொலியை யாருக்குன்னா ஷேர் பண்ணுங்க. ஜப்பானுக்குள்ள இந்த கேர் கிவிங் ஜாப்ல வரவங்களுக்கு